Taste the Daily. பெண் காவலரின் பாலியல் புகாரில் ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார் மீது ஒருதலைபட்சமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவரது மனைவி அனுராதா கூறியுள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார் எதற்காக தனது கீழே பணிபுரியும் ஒரு பெண் காவலருக்கு வீடு கட்டுவதற்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தார் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தியாகராய நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இருவரும் தனியாக இருந்த சிசிடிவி காட்சிகள் இருந்தும் அமைதியாக இருந்துவிட்டு தற்போது வெளியிட வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது என்றும், தனது கணவரிடம் பணம் மற்றும் நகைகளை பறிப்பதற்காக பெண் காவலர் புகார் அளித்தார் என்றால் இதுவரை அனுராதா ஏன் புகார் தெரிவிக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். அந்த ஒரு பெண் காவலர் தான் அச்சுறுத்தி பணம் கேட்டார் என்றால் இரண்டாவதாக ஒருவர் புகார் அளித்துள்ளாரே, அது குறித்து ஏன் அதிகாரியின் மனைவி வாய் திறக்கவில்லை என்றும் கேள்வி எழுந்துள்ளது. அனுராதா உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றிய போது மகேஷ்குமார் காதலித்து திருமணம் செய்து கொண்டதன் மூலம் ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார் பதவிக்கு வந்ததிலிருந்தே காதல் மோகத்தில் இருந்ததுதான் வேதனையின் உச்சமாக உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய் அனுப்பியவர்களை சிறப்பு விசாரணை குழுவினர் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் உட்பட திருமலை திருப்பதி தேவஸ்தான கோவில்களில் பிரசாதங்களை தயார் செய்ய நெய் சப்ளை செய்யும் டெண்டரை எடுத்த நிறுவனங்கள் கலப்பட நெய்யை சப்ளை செய்தது தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட 3 ஐபிஎஸ் அதிகாரிகள், ஒரு உணவு பாதுகாப்பு அலுவலர் ஆகியோர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவினர் போலே பாபா டைரி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர்களான விபின் ஜெயின், பொமில் ஜெயின், வைஷ்ணவி டைரியைச் சேர்ந்த அபூர்வா சவுடா, திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டைரி நிறுவன உரிமையாளர் ராஜசேகரன் ஆகியோரை கைது செய்து திருப்பதி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் அவர்களிடம் மேலும் விசாரணை நடத்துவதற்காக நீதிமன்ற அனுமதி பெற்று அனைவரையும் சிறையில் இருந்து அழைத்துச் சென்ற திருப்பதி மலையடிவாரத்தில் உள்ள அலுவலகத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர்.